பார்த்தீங்களா, தக்காளிலாம் குழஞ்சிடுது. மற்ற காய் வெங்காயம் குடமிளகாலாம் அப்படியே நிற்கிது. தக்காளி மட்டும் கரைஞ்சிடுது. நம்ம சாஸுக்கு பதில் இது. சாஸ் வேணுன்றவங்க விட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. குழந்தைங்களுக்கு அதான் பிடிக்குது அப்படின்னா சாஸ் போட்டுக்கலாம். காரம் வேண்டான்றவங்க இதை எப்படியே கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போது பாஸ்தா வெந்து போச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். 10 நிமிஷம் வேக வச்சேன், நல்லா வெந்து போச்சு பாருங்கள். இதை இப்போ தண்ணி எடுத்துட்டு அதில் போடலாம். இப்போ வந்து பாஸ்தா போட்டாச்சு. நம்ம வந்து மேகி பாஸ்தா தான் வாங்கியிருக்கோம். அவங்க கொடுத்த பேக்கெட் வந்து நான் போடலை, குழந்தைங்களுக்கு கெமிக்கல்னால் ஒத்துக்காது இல்லைங்களா. அதனால் நம்ம போட்டுக்கிற காரமே போதும். ஒரு பிட்டு சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போது.